எக்ஸலண்ட். ஆங்கிலமே அருகில் வா. இந்த பாடம் யாருக்காகன்னா, சார் எனக்கு வந்து ஆங்கிலத்தை யாராவது பேசினாவே ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பாடத்தை வந்து பார்க்கலாம். ரெண்டாவது, ஆங்கில வார்த்தைகள், நிறைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, ஆங்கிலத்தை பற்றிய பயத்தை முதல்ல நான் வந்து வெளியே அனுப்பணும் சார். நாலாவது, சொந்தமாக எழுதுவதற்கோ இல்லை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கோ முடியணும். இது நாலும் தெரிஞ்சதுன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் தன்னால் வரும். சரி, இதுக்கு நம்ம என்ன சார் பண்ண போகிறோம்? இந்த ஒரு பேராகிராஃப் இருக்குது, இதை ஒருத்தர் படிக்க போகிறாங்க. ஸோ இந்த வார்த்தைகளை பார்த்துக்கிட்டே, ஸோ ஃபஸ்ட்டு வேர்ட்லேருந்து டைட்டிலேருந்து இந்த கடைசி வேர்டு வரைக்கும் ஒருத்தர் படிக்க போகிறாரு. அதை அப்படியே கவனமாக பாருங்கள். எந்தெந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கிறாங்க, எந்தெந்த வார்த்தையை கம்பைன் பண்ணி படிக்கிறாங்கன்றதை பாருங்கள். ஸோ அப்போது என்னாகும், இந்த மாதிரி தான் பேச போகிறாங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ரெண்டாவது ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பேராகிராஃபுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மூணாவதாக, கண்ணை மூடிட்டு மறுபடியும் அவர் பேசும்போது நமக்கு இந்த அர்த்தம் கரெக்டாக புரியுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரைட், முதல்ல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போது இந்த பாடத்தை ஃபஸ்ட்டு வார்த்தையிலேருந்து அந்த வார்த்தைகளை கவனிச்சிக்கிட்டு அந்த உச்சரிப்பை கவனிங்க. The language of DNA, genetic information. The language of DNA is a complex code encoding genetic information crucial for the development and functioning of living organisms. Composed of nucleotide sequences, DNA dictates traits and behaviors through the transcription of genes. Adenine pairs with thymine and guanine pairs with cytosine, forming the iconic double helix structure. This intricate language guides cellular processes and evolution. Deciphering DNA enables advancements in medicine, forensics, and biotechnology, unlocking insights into heredity and genetic disorders. Understanding this molecular language provides a profound key to life's diversity and paves the way for innovations in genetic research and personalized medicine. ஓகே, இப்போது இந்த பாடத்தை வந்து ஒருத்தர் படித்தாங்க, நம்ம கேட்டோம். ஸோ இதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றிய டிஎன்ஏ பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ டிஎன்ஏ அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் போட்டிருப்பாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பற்றி பேசும்போது இந்த மாதிரி ஒரு படம் போடுவாங்க. ஸோ இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றாங்க. அதாவது ரெண்டு, இங்கே பாருங்கள், இது ஒரு இது இருக்குது, இன்னொன்று இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆன மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்பேட் பேக் போன் வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டும் என்னென்னா பேக் போன். ஏன் இது பேக் போன் சொல்கிறோம்? இந்த பேக் போனை ஒட்டி தான் முக்கியமான காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 4 கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ளூ, ஆரஞ்சு, ரெட்டு, க்ரீன். அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இங்கே இருக்குது. என்ன அர்த்தம்? அடினைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ அப்படின்றது அடினைன், இங்கே ப்ளூவில் இருக்குது, அங்கே இந்த ப்ளூ. தைமின், இந்த தைமின் அப்படிங்கிறது ஆரஞ்சு. ஸோ இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கம்பைன் ஆகிருக்கு. குவானைன்னு ஒன்று இருக்குது, சைட்டோசின்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலர், இந்த ரெட் கலர். ஸோ இந்த காம்பினேஷன் தான் எல்லா இடத்துலையும் ரிப்பீட் ஆகிருக்கும். இது எங்கே வந்து ஒட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த பேக் போனில் ஒட்டிகிட்டு இருக்கு. அப்போது 2 பக்கமும் இருக்கும். இது ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் கேப் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஒரிஜினல் இதில் பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் ஒட்டிகிட்டு இருக்கும் அப்படியே. ஸோ இந்த மாதிரி கண்டினியூவல் ஸ்ட்ரக்சர் தான் என்ன அப்படின்னா டிஎன்ஏ. சரி, டிஎன்ஏ அப்படிங்கிறது என்ன பண்ணுது? இது எந்த மாதிரி நமக்கு உபயோகப்படுது? ஸோ முதல்ல இதனுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், இந்த 3மே இருக்கு பாருங்க. ஸோ மேக்ஸிமம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்குது, பாஸ்பேட் இருக்குது. ஸோ இதனால் இது பார்த்தீங்கன்னா சுகர் பாஸ்பேட்னு சொல்கிறோம். ஹைட்ரஜன் அண்ட் நைட்ரஜன், இங்கே ஆக்சிஜன். ஸோ இதனுடைய கலவை தான் இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த உயிரினங்களினுடைய வாழ்க்கை. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா. ஓகே, சரிங்க சார். இப்போது இந்த மாதிரி இருக்குது. ஸோ நிறைய கெமிக்கலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சயின்ஸில் என்ன சொல்கிறாங்க,
ஒரு மனிதனை பற்றிய அவன் எப்படி இருப்பான், என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது யார் அப்படின்னா இந்த டிஎன்ஏ தான் முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது எப்படி முடிவு பண்ணுது, என்ன தான் நடக்குது, நம்ம உடம்புல என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஒரு செல்லை பற்றி ஆராய்ச்சி பண்ணோம். நம்ம ஒட்டுமொத்த உடம்பை ரொம்ப பேசிக் ஸ்ட்ரக்சராக பார்க்கணும் அப்படின்னா செல்லை பார்க்கணும். இந்த உலகத்தினுடைய ரொம்ப பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஆட்டம், அணு. ஆனால் உடம்பு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா செல். இருக்கிறதுலே ரொம்ப சின்ன தனியாக சிந்திக்கக்கூடிய ஒரு பொருள்னு வச்சுக்கலாம், அதுதான் செல். இந்த செல்லுக்குள்ளார என்ன இருக்குது, இந்த செல்லுக்குள்ளார தான் இந்த டிஎன்ஏ இருக்குது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்லுன்றது ஒரு ரவுண்டாக போடுறோம் நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக. இந்த செல்லுடைய நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூக்ளியஸில் தான் என்ன இருக்குன்னா இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இருக்குது. சரி, இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இருக்குது. சரி, இதை வச்சுக்கிட்டு என்ன நடக்கும், இந்த டிஎன்ஏ வச்சு என்ன சார் நடக்குது? இந்த டிஎன்ஏ தான் ஒரு சரி ஒரு மனிதன்னு வச்சுக்கலாம். மனிதனோ மிருகமோ இல்லை செடி கொடியோ எதுவாக இருந்தாலும் சரி, அது வளரணும் அப்படின்னா இந்த செல் என்ன ஆகும்னா பராமரிக்கப்படணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இதே மாதிரி செல்லு புதுசாக க்ரியேட் ஆகும். அவ்வளோதான். ஒரு செடி வளருதுன்னா என்ன சார், செல்கள் உற்பத்தி ஆகுது, செல்கள் அதிகமாகுது, ஏற்கனவே இருக்கிற செல்கள் வந்து பாதுகாக்கப்படுகிறது. சரி, ஓகே. இந்த முதல்ல எடுத்துக்கலாம், இந்த செல் எப்படி பாதுகாக்கப்படும், இந்த செல் உயிரோடு வச்சுக்கணுன்னா என்ன தேவை, அதுக்கு என்ன தேவைன்னா புரோட்டீன் தேவை. புரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புரோட்டீன் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் பொருள் வேணும். அந்த பொருள் இருந்தால் தான் செல்கள் வந்து உயிரோடு இருக்கும். சரி, இந்த புரோட்டீன் அப்படிங்கிற பொருள்கள் எப்படி செல்லுக்கு கிடைக்குது? எப்படி கிடைக்குதுன்னா இரத்தத்தின் மூலமாக இந்த புரோட்டீன் இங்கே வந்து சேருது. சரி சார், இரத்தத்தின் மூலமாக புரோட்டீன் வந்து சேருது. இந்த புரோட்டீன் எங்கேருந்து இரத்தத்துக்குள்ளார வருது அப்படின்னா குடல் பகுதியில், பெருங்குடல் பகுதியில் மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ரத்த நரம்புகள் நிறைய ஒட்டிக்கிட்டு இருக்கும். செரிமானமாகி புரோட்டீனாக கன்வெர்ட் ஆகிறது அந்த பிளேஸில் தான். அங்கே இருந்து ரத்தத்தில் உறிஞ்சப்பட்டு அந்த உறிஞ்சப்பட்ட புரோட்டீன்ஸ் தான் என்ன ஆகுது, செல்லுக்கு போகுது. சரி, ஓகே. அப்படின்னா இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, நான் சாப்பிட்ற உணவுப் பொருள் எப்படி என்னுடைய உடம்புக்கு தகுந்த புரோட்டீனாக மாறப்போகுது, எப்படி மாறுது, அது நமக்கு தெரியணும்ல. நான் வந்து ஏதோ சாப்பாடு, அரிசி சாப்பாடு சாப்பிட்றேன், கறி சாப்பிட்றேன், காய்கறிகள் சாப்பிட்றேன், ஏதோ ஒன்று சாப்பிட்றேன், அது அப்படியே ரத்தத்தில் போகாமல் புரோட்டீனாக கன்வெர்ட் ஆகி போகுது. சரி, புரோட்டீன் அப்படின்னா என்ன அப்படின்னா உடலில் வர்ற உணவுப் பொருளில் இருக்கிற அதுலேயும் புரோட்டீன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு செடி கொடியை சாப்பிட்றேன், அதிலிருந்து வர்ற ஒரு காயை சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காயிலையும் என்ன இருக்குன்னா புரோட்டீன் இருக்குது. அப்போ அந்த புரோட்டீனை என்ன பண்ணணும்னா என்னுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி மாற்றம் பண்ணணும். மாற்றம் பண்ணால் தான் அது என்னுடைய உடம்பு ஏற்றுக்கும். அப்படி மாற்றம் பண்ணணும்னா என்ன சார் பண்ணணும், என்னுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி மாற்றம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதை தான் என்னன்னு சொல்கிறோன்னா ஃப்ரம் டிஎன்ஏ டு புரோட்டீன் ப்ராசஸ். இங்கே தான் சார் நம்மளுடைய முக்கியமான டிஎன்ஏ ப்ளே பண்ணுது. இந்த டிஎன்ஏ என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு செல்லுக்குள்ளார இருக்குது. இந்த செல்லில் இருக்கிற காப்பி எடுத்து இதை என்ன ஆகுதுன்னா ஆர்என்ஏவாக கன்வெர்ட் ஆகுது, டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகுது. ஸோ உள்ளே இருக்கிற செல்லில் இருந்து அப்படியே டிஎன்ஏவை காப்பி எடுக்குது. அந்த காப்பியை என்ன பண்ணுது அப்படின்னா ஆர்என்ஏவாக மாற்றுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டீனா தைமின் அப்படின்னு சொன்னோம், சீனா சைட்டோசின்னு சொன்னோம், ஜீனா குவானின்னு சொன்னோம், ஏ அப்படின்னா அடினைன்னு சொல்கிறோம். இந்த சீக்வன்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் காப்பி எடுக்கும்போது இந்த இடத்துல ஆர்என்ஏ சீக்வன்ஸ் கிரியேட் ஆகுது. இதில் இந்த தைமின் இருக்கிற இடத்துல எல்லாமே யூ அப்படின்னு மாறுது, டி அப்படின்னு இருக்கிற இடத்துலலாம் யூ அப்படின்னு மாறுது. இந்த யூ அப்படிங்கிறது ஒரு பொருள். அது என்ன பொருள்னா நம்ம சாப்பிட்ற பொருளில் இருக்கிற புரோட்டீனை
அதுக்கு தகுந்த ஒரு ஆசிடாக மாற்றி அந்த ஆசிட் இங்கே ரீப்ளேஸ் ஆகுது. இப்போது இது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி டிஎன்ஏவை அப்படியே காப்பி எடுக்கிறேன். அந்த இடத்துல தைமின் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல நான் சாப்பிட்ற பொருளில் இருக்கிற சில ஆசிடை எடுத்து ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிட்டா அதுக்கு பேர் புரோட்டீன். இப்போ அந்த புரோட்டீன் எனக்கு என்னவா சார் மாறும்? என்னுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி மாறிடும். ரொம்ப சிம்பிள், வெரி சிம்பிள், அவ்வளவுதான். இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. சரி, இதிலிருந்து ஒரு செல்லிருந்து புது செல் உற்பத்தி ஆகும்போது என்ன ஆகும்னா, புது செல்லினுடைய சென்ட்ரலில் ஏற்கனவே இருந்த டிஎன்ஏ போய் உக்காந்துக்கும். ஏற்கனவே இருந்த டிஎன்ஏ உக்காந்துக்கும். அப்போ என்ன பண்ணும், இந்த புது செல்லை வச்சு ரெஃபர் பண்ணும்போதும் அந்த டிஎன்ஏ அப்படியே ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிறந்ததில் இருந்து சாகிற வரைக்கும் நமக்குள்ளார என்ன டிஎன்ஏ இருக்குதோ அந்த டிஎன்ஏ தான் நம்மளை வழியில் நடத்திக்கிட்டு இருக்கு. இப்போது நமக்கு சில பேசிக்கலான கேள்விகள் வரலாம். என்ன, இந்த டிஎன்ஏ எங்கே சார் இருக்குது? அது நான் உங்களுக்கு சொன்னேன். ஒவ்வொரு செல்னுடைய நியூக்ளியஸில் போய் உக்காந்துக்கிட்டு இருக்கு இந்த டிஎன்ஏ. ஓகே, இந்த ஆர்என்ஏ ப்ராசஸ் என்ன சார்? டிஎன்ஏனுடைய காப்பியை ஜெராக்ஸ் எடு, அதை எடுத்து அதில் தைமின் வர இடத்துலலாம் நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள்லேருந்து உருவாக்கப்பட்ட சில கெமிக்கலை எடுத்து ஆசிடை எடுத்து ஃபில் பண்ணு. அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரியான புரோட்டீனாக மாறிடும். அந்த புரோட்டீன் என்ன ஆகும்னா செல்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அந்த செல்கள் என்னாகும், நல்லபடியாக இருக்கும், இல்லை புது செல் உற்பத்தி ஆகும். ஓகே, இப்போது என்னுடைய கேள்வி என்னென்னா, எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டு. என்ன டவுட்டுனா, சார் டிஎன்ஏ இருக்குது, இப்போ என்ன பிரச்சனைனா, என் முடி ஒரு மாதிரி இருக்குது, என் பல்லு வேறு மாதிரி இருக்குது, என் எலும்பு வேறு மாதிரி இருக்குது, ரத்தம் வேறு மாதிரி இருக்குது, சதை வேறு மாதிரி இருக்குது, நரம்பு வேறு மாதிரி இருக்குது. இதை பற்றி எல்லாம் இந்த டிஎன்ஏவில் எங்கே சார் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா, இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் அப்படிங்கிறது அதுக்குள்ளார ஜீன் அப்படின்னு சொல்கிறோம், மரபணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட சீக்வன்ஸு தான் ஜீன். அந்த டிஎன்ஏன்றது ஒரு பெரிய சீக்வன்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த சீக்வன்ஸில் கட் பண்ணி ஒரு 10 லட்சமாக பிரித்தோன்னு வச்சுங்களேன். அந்த ஒவ்வொன்றும் ஒரு ஜீன். அந்த ஒவ்வொரு ஜீனும் நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை குறிக்குது. சரி, குறிப்பிட்ட பார்ட்டை குறிக்குது. அப்போது நம்ம உடம்புல ரத்தம் வழியாக போகிற அந்த பர்டிகுலர் ப்ரோட்டீன்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா, எந்தெந்த பர்டிகுலர் பாடி பார்ட்டில் உட்காந்துட்ருக்கிற செல்லோ அதை ரெஃபர் பண்ணி இது முடின்னு அதுக்கு தேவையான ப்ரோட்டீனை மட்டும் அங்கே எடுத்துக்கும். இது பல்லுக்கு தேவையான ப்ரோட்டீனை மட்டும் அங்கே யூஸ் பண்ணிக்கும், மற்றதை விட்டுரும். அந்த மாதிரி உருவாக்கப்படுகிறது. அப்போது நம்ம உடம்புல எந்தெந்த பார்ட்டுக்கு எப்படி தேவைங்கிறத இந்த டிஎன்ஏக்குள்ளார இருக்கிற ஜீன் முடிவு பண்ணுது. ஓகே, இப்போது இன்னொரு கேள்வி வருது. சார், அம்மா வயிற்றுக்குள்ளார இருக்கும்போதே கண்கள் முழுமையாக டெவலப் ஆகிடுது, பல்லு கரெக்டாக ஒரு 6 வயசு 7 வயசு ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பல்லை கொட்டி முளைக்குது. 13 வயசுக்கு அப்புறம் ஒரு மனிதனுடைய ஹியூமன் பாடியில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்குது. அப்போது இந்த டிஎன்ஏவில் இந்த விஷயங்கள்லாம் ஸ்டோர் ஆகிருக்கா சார் அப்படின்றது கேள்வி வருதுல்ல. எஸ், இதை புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு 2 விஷயங்கள் தேவைப்படும். முதல் விஷயம் என்னென்னா சிக்னலிங் பாத்வேஸ், ரெண்டாவது மாஸ்டர் ரெகுலேட்டரி ஜீன்ஸ். சிக்னலிங் பாத்வேஸ் சார், மனிதன் எப்போவுமே போர்வையை போத்திக்கிறான். ஒரு பில்டிங் கட்டி மழை தண்ணி எங்கேயும் கொட்டாத மாதிரி ஒரு இடத்துல சேஃபாக இருந்துக்கிறான், அவனும் வாழ்ந்துட்டுருக்கான். எந்த வித பாதுகாப்பு மேலே ஒரு குருவி, காக்கா, ஒரு ஆடு, மாடு, ஏதோ ஒரு மற்ற ஜீவராசிகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கங்களேன், அது எல்லாமே வெட்ட வெளியில் தான் இருக்குது. மழை வந்தால் நனையுது, வெயில் வந்தால் காயுது, எல்லாமே பண்ணுது. எப்படி சார் அது சர்வைவ் ஆகுது அப்படின்னா, தட் இஸ் கால்டு சிக்னலிங் பாத்வேஸ். வெளிப்புறத்தில் இருக்கிற என்விரான்மெண்ட்டு இந்த செல்லுக்குள்ளார இருக்கிற டிஎன்ஏவை டச் பண்ணுது. ஸோ அந்த சிக்னலை பேஸ் பண்ணி ஒவ்வொரு டிஎன்ஏவும் ஆட்டோமேட்டிக்காக எந்த நேரத்தில் எந்த மாதிரி செயல்படணுன்றத முடிவு பண்ணுது.
அந்த டைமில் எந்த புரோட்டீனை எடுத்துக்கணும், என்ன கன்சியூம் பண்ணணுன்றதை அது முடிவு பண்ணுது. இதன் மூலமாக வெட்ட வெளியில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று கவனிச்சிங்கன்னா, ரொம்ப குளிர் பிரதேசத்தில் இருக்கிற ஆடுகள் மாடுகளுக்கெல்லாம் அப்படியே முட்டி பயங்கரமாக வருது. எப்படி சார் வளருது? அந்த டிஎன்ஏவில் இருக்கிற ஜீன்ஸ் வந்து முடிவு பண்ணுது. வெளியே இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இருக்குது, இப்போ இதை பண்ணு, ரொம்ப கோல்டாக இருக்குது, இப்போ இதெல்லாம் கன்சியூம் பண்ணு அப்படிங்கிறத ஒவ்வொரு டைமும் முடிவு பண்ணுது. இது இல்லாமல் இந்த ஜீன், இந்த செல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த டிஎன்ஏவை வந்து அதில் சில ஒரு மாஸ்டர் ஸ்லேவ், அதான் எஜமான் வேலையாட்கள் மாதிரி. சில ஜீன்கள் என்னவோ ஆக்ட் ஆகுதுன்னா எஜமான் மாதிரி வேலை சொன்னது. அப்படின்னா என்ன, அது வெளியே இருந்து சுற்றுப்புறத்தில் என்ன நடக்குது, எந்தெந்த காலத்தில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறது தான் சார் அதுக்கு வேலையை. 8 வயசு 4 வயசு 5 வயசு ஆயிடுச்சுப்பா, பல்லு ஒவ்வொன்றா கொட்டணும், அதுக்கு நான் வேலை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது இந்த ஜீன் தான். இந்த உடம்புல ஒரு மிகப்பெரிய ஒரு கடிகாரம் இருக்குது. இந்த கடிகாரம் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க என்னெல்லாம் நடக்குதோ அதை ரொம்ப அக்யூரேட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, இந்த டைமில் நீ இதை பண்ணுடா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஜீனுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. அப்போ மாஸ்டர் ரெகுலேட்டரி ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல இருக்குது. அது எங்கே இருக்குது? டிஎன்ஏனுடைய ஒரு பார்ட்டு தான். அது என்ன பண்ணும், மற்ற ஜீனுக்கெலாம் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உடம்பில் ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒவ்வொரு விஷயம். வயசாயிடுச்சா நர தட்டுது, எப்படி அந்த டைமில் இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிறத அந்த ஜீன் முடிவு பண்ணுது. ஓகே, இப்போது நமக்கு டிஎன்ஏ அப்படின்னா என்னன்னு புரியுது. இப்போது இந்த பேராகிராஃபை பற்றி நம்ம பார்க்கலாம். த லாங்குவேஜ் ஆஃப் டிஎன்ஏ. லாங்குவேஜ்னா என்ன? மொழி. டிஎன்ஏவின் மொழி அப்படின்னு ஆகும். ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஜெனட்டிக் அப்படின்னா மரபியல். மரபியல் தகவல்கள். இன்ஃபர்மேஷன் என்ன? தகவல்கள். சரி, அப்போ டிஎன்ஏ அப்படின்னாவே மரபியலை பற்றிய தகவல்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, த லாங்குவேஜ் ஆஃப் டிஎன்ஏ இஸ் எ காம்ப்ளெக்ஸ் கோட். த டிஎன்ஏ அப்படிங்கிறதுனுடைய மொழி அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கோட். கோட் அப்படின்னா சாஃப்ட்வேரில் வந்து கோடு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எழுதுறதுலாம் கோடு, அது புரியாமல் இருக்கிறது ஒரு கோடுன்னு வச்சுக்கலாம். ஓகே, காம்ப்ளெக்ஸ் கோட் ரொம்ப புரியாமல் இருக்கிற, பார்த்தா என்னன்னு தெரியாமல் இருக்கிற மாதிரியான ஒரு குறியீடாக இருக்கிறது. சரி, என்கோடிங் அதுக்குள்ளார நிறைய விஷயங்கள் பொதிந்திருக்கு. என்கோட் அப்படின்னா அதுக்குள்ளார வச்சிருக்கப்படுகிறது. என்ன வச்சிருக்கப்படுகிறது? ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், மரபியல் சம்பந்தமான விஷயங்கள் அதில் இருக்குது. இது எதுக்காக பயன்படுது? ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் எதுக்காக பயன்படுது? குரூஷியல் ஃபார் த டெவலப்மெண்ட். அதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. எதுக்கு? டெவலப்மெண்ட், வளர்வதற்கு, அண்ட் ஃபங்க்ஷனிங், வேலை செய்வதற்கு, ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், உயிரோடு இருக்கின்ற எந்த ஒரு பொருளாக வச்சுக்கலாம், எதை வேணாலும் வச்சுக்கலாம். அது மரம், செடி, கொடி, ஒரு சின்ன ஒரு செல் உயிர், எது வேணாலும் இருக்கலாம். அது வளர்வதற்கும் வேலை செய்யறதுக்கும் தேவையானது என்னன்னா மரபியல் தொடர்பான இன்ஃபர்மேஷன். இந்த மரபியல் தொடர்பான இன்ஃபர்மேஷன் எதுக்குள்ளார இருக்குது? டிஎன்ஏக்குள்ளார காம்ப்ளெக்ஸாக ஸ்டோர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கம்போஸ்ட் ஆஃப் நியூக்ளியோடைட். ஸோ இது எதன் மூலமாக கம்போஸ் ஆகிருக்கு? நியூக்ளியோடைடால் சீக்வன்ஸால் கம்போஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, இந்த பேக் போன், இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரும் அப்படியே பின்னி வர மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுதான் என்னன்னு சொல்கிறோம்? நியூக்ளியோடைடுன்னு சொல்கிறோம். டிஎன்ஏ டிக்டேட்ஸ். இந்த டிஎன்ஏ தான் என்ன பண்ணுது? வழி நடத்துது. எதுக்கு? ட்ரைட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ், பண்புகள், நடத்தைகள். ட்ரைட்ஸ் அப்படின்னா பண்புகள், பிஹேவியர்னா நடத்தைகள். இதை ரெண்டையும் முடிவு பண்ணுறது யாருன்னா இந்த டிஎன்ஏ தான். த்ரூ த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஜீன்ஸ். எதன் மூலமானா ஜீனில், மரபணுவில் எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள் மூலமாக ஒவ்வொரு உயிரினத்தினுடைய பண்புகள், குணாதிசயங்கள், அது எப்படி வேலை செய்யணுங்கிறத டிஎன்ஏ முடிவு பண்ணுது. அடினைன் பேர்ஸ் வித் தைமின். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா,
இந்த ரெண்டும் எது கூட வராது? அடினைன் பேர்ஸ் வித் தைமின், குவானைன் பேர்ஸ் வித் சைட்டோசின். ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க, அடினைன் பேர்ஸ் வித் தைமின், அது கூட சேர்ந்துருக்கு. அண்ட் குவானைன் பேர்ஸ் வித் சைட்டோசின். ஸோ குவானைன் அப்படிங்கிற ஒரு தனிமம் என்ன பண்ணுதுன்னா சைட்டோசினோட கலந்துருக்கு, சேர்ந்துருக்கு, ஃபார்மிங் த ஐகானிக் டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. திஸ் இன்ட்ரிகேட் லாங்குவேஜ், இந்த சிக்கலான மொழி, இந்த சிக்கலான மொழி கைட்ஸ், வழி நடத்துகிறது. எதுக்கு? செல்லுலார் ப்ராசஸஸ். செல்லுலார் ப்ராசஸ் அதாவது மெயின்டைன் பண்ணுறது, அது புதுசாக உருவாக்குறது, இது எல்லாத்துக்கும் இதுதான் கைடாக இருக்குது. அண்ட் எவல்யூஷன். எவல்யூஷன்னா என்ன? பரிணாமம். ஸோ அது செல்கள் எப்படி உருவாகணும், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணப்படணும், அதே சமயத்தில் எப்படி பரிணாம வளர்ச்சி அடையணும், இது எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது இந்த டிஎன்ஏ தான். டீசைஃபரிங் டிஎன்ஏ. டீசைஃபரிங், சைஃபர்னா 0, டிஎன்ஏ. டிஎன்ஏவை பற்றி அதுக்குள்ளே இருக்கிற ரகசியங்களை வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் டீசைஃபரிங். அதாவது மறைஞ்சிருக்கு, அந்த மறைஞ்சிருக்கிறத வெளியே எடுத்துட்டோம்னா அப்போ டிஎன்ஏவை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ டீசைஃபரிங் டிஎன்ஏ எனேபிள்ஸ், நமக்கு ஒரு விஷயத்தை பாசிபிள் பண்ணி கொடுக்குது. என்ன பண்ணி கொடுக்குது? அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் மெடிசின். இந்த டிஎன்ஏவை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்னா மெடிசினில் ரொம்ப அட்வான்ஸ்டாக விஷயங்களை உருவாக்கலாம். ஃபாரன்சிக்ஸ், தடயவியல், தடயவியலில் இன்னும் நிறைய சாதிக்கலாம். அண்ட் பயோடெக்னாலஜி, அன்லாக்கிங் இன்சைட்ஸ் இன்டு ஹெரிடிட்டி அண்ட் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ். பரம்பரை வியாதி இல்லை பரம்பரை கோளாறு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த டிஎன்ஏ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் மாலிக்யூலர் லாங்குவேஜ், இந்த மாலிக்யூலில் ஸ்டோராக இருக்கிற இந்த மொழி, இதை புரிஞ்சிக்கிறது மூலமாக ப்ரொவைட்ஸ் எ ப்ரொஃபவுண்ட் கீ, ரொம்ப ஆழமான ஒரு சாவி நம்மக்கிட்ட கொடுத்த மாதிரி ஆகுது. எதுக்கு? டு லைஃப்ஸ் டைவர்சிட்டி. இந்த எப்படி இந்த பலவிதமான உயிரினங்கள் எப்படி இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது, இந்த ஒவ்வொன்றையும் அப்படி என்னதான்டா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிஎன்ஏ பற்றி தெரிஞ்சுக்கிற அந்த லாங்குவேஜை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பேவ்ஸ் த வே, அதே சமயத்தில் வழிகாட்டியாக இருக்கிறது. எதுக்கு? ஃபார் இன்னோவேஷன்ஸ், புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வழிகாட்டியாக இருக்குது. எதில்? இன் ஜெனட்டிக் ரிசர்ச், மரபியல் சம்பந்தமான ஆராய்ச்சியில் புது விஷயங்களை கொண்டு வர்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் பர்சனலைஸ்டு மெடிசின், ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு இந்த மெடிசின் இது சாப்பிட்டா அவருக்கு ஈஸியாக சரியாகும் அப்படிங்கிற மாதிரியான மருந்துகள் உற்பத்தி பண்ணுறதுக்கும் இந்த டிஎன்ஏ ஆராய்ச்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த பேராவை பற்றி ஒரு நல்ல ஐடியா நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். ஆங்கிலத்தில் நம்ம என்ன கற்றுக்குறோம் அதனுடைய அர்த்தம் என்னங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆங்கில வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் கிடையாது, அது செகண்டரி ஆகிடும். நான் என்ன சொல்ல வரேன்ற அர்த்தத்தை தான் மற்றவங்க பார்க்க போகிறாங்களே ஒழிய நான் எப்படி சொல்கிறேன், எவ்வளோ அழகாக சொல்கிறேன், அப்படியே இழுத்து சொல்கிறேன்னா அதெல்லாம் பார்க்க போகிறதே கிடையாது. இப்போது கண்களை மூடிக்குங்க, இன்னும் ஒரு முறை இப்போ படிப்பாங்க, படிக்க உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். The language of DNA, genetic information. The language of DNA is a complex code encoding genetic information crucial for the development and functioning of living organisms. Composed of nucleotide sequences, DNA dictates traits and behaviors through the transcription of genes. 8 to 9 pairs with thymine and guanine pairs with cytosine, forming the iconic double helix structure. This intricate language guides cellular processes and evolution. Deciphering DNA enables advancements in medicine, forensics, and biotechnology, unlocking insights into heredity and genetic disorders. Understanding this molecular language provides a profound key to life's diversity and paves the way for innovations in genetic research and personalized medicine. ஓகே, இன்றைக்கி என்னென்ன வார்த்தைகள் புதுசாக கற்றுக்கிட்டோன்னு பார்க்கலாம்.
ஜெனட்டிக் அப்படின்னா மரபியல் அப்படின்னு பார்த்தோம். குரூஷியல் முக்கியமான, ட்ரைட்ஸ்னா பண்புகள், பிஹேவியர்னா நடத்தை, இன்ட்ரிகேட் அப்படின்னா சிக்கலான, எவல்யூஷன்னா பரிணாமம், ஹெரிடிட்டி அப்படின்னா பரம்பரை, டிசார்டர்னா கோளாறு. ஸோ ஆங்கிலம் அப்படிங்கிறது நம்ம கற்பனை பண்ணுற மாதிரி கஷ்டம் கிடையாது. அதனால தான் ஆங்கிலமே அருகில்வான்னு சொல்லியிருக்கோம். ஸோ எங்களுடைய ஒரு யூடியூப் கோர்ஸ் இருக்கு, ஃப்ரீயாக போட்டிருக்கோம். இதனுடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் வரும். அதில் ஃபஸ்ட் வீடியோலேருந்து ஒவ்வொன்றா பாருங்கள். எனக்கு ஆங்கிலம் வந்து படிக்க தெரியுதுங்க சார், ஆனால் அது எப்படி ஃபார்மேஷன் பண்ணுறாங்கன்னே எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னா, அந்த பேசிக்லேருந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆங்கிலம் வரும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.